அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். சங்கையான அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்று ஓதப்பட்ட புகாரி ஷரீஃபில் முத்தாய்ப்பான பல செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதில் முக்கியமாக நாம் எந்த மதீனா ஷரீஃபை ஜியாரத்து செய்வதற்காக லட்சங்களை செலவு செய்து சென்று கொண்டிருக்கிறோமோ அந்த மதீனாவினுடைய மகத்துவத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன ஒரு ஹதீஸ். கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலியின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஓதுன அந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸ், அல் மதீனா ஹராமுன் மா பைன ஆயிர இலா கதா. மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆயிரங்கிறது ஒரு மலை. இந்த மலையிலிருந்து இந்த இடம் வரைக்கும் இது ஒரு புனிதமாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம காபாவுக்கு பஸ்ஸில் இறங்கி உள்ளே நெருங்கும்போது சொல்லுவாங்க, இங்கே ஹரம் ஷரீப் அந்த எல்லை ஆரம்பமாகிறது என்று அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய புனித பகுதியை நமக்கு குறித்து தர்றாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த இடத்துல நாம் மரியாதை குறைவாக நடந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் எப்படி இருக்கும் என்பதையும் ரசூலுல்லாஹ் அந்த வரியில் சொல்கிறாங்க. ஃபமன் நஹதஸ ஹதஸன், யார் இந்த புனித, நான் எந்த இடத்தை குறித்து தருகிறேனோ இந்த இடத்தில் ஒரு அபத்தமான, ஒரு அசிங்கமான, ஒரு இழிவான, ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்தை யார் செய்வாரானால், அவர் மாத்திரமல்ல செய்யக்கூடியவனுக்கு இடம் கொடுப்பாரானால், ஆவா முஹதிசன், தப்பு செய்யக்கூடியவனுக்கு, குழப்பவாதிக்கு, கிரிமினல்வாதிக்கு, மதீனாவுக்கு இடைஞ்சல் செய்யணும்னு நினைக்கக்கூடியவனுக்கு இடம் கொடுப்பானோ, வீடு கொடுப்பானோ ஆனால் லானஹுல்லாஹு வல் மலாயிகத்து வன்னாசி அஜ்மாயின், ஒட்டுமொத்த எல்லாருடைய சாபத்தை பெறுவான். அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவான், வானவர்களின் சாபத்தை பெறுவான். ஒட்டுமொத்த அத்தனை பேர்கள், உலகத்தில் எத்தனை பள்ளியாசல் இருக்கோ அத்தனை பேர்லேயும் அவனை சபிப்பாங்க. லா யுக்பலு மின்ஹு அதுலுன் வலா சர்ஃபுன், அவனிடத்தில் இருந்து எந்த சுன்னத்தான காரியமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த பரலான காரியம், மதீனாவில் புரட்சி செய்யணும்னு நினச்சி மதீனாவில் ஏறுக்கு மாறாக யாரெல்லாம் பண்ண நினைக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய சாபத்தில் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய கண்ணியத்தை நமக்கு சொல்லி காட்டுவாங்க. இஸ்லாமிய வரலாறுல நம்ம பார்க்குறோம், ஒரு காலம் இருந்தது மதீனாவிலேயே தொழுகையே நடக்கலை. ஹிஜ்ரி 63 புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வரும், ஹர்ரா என்ற ஒரு இடம் மதீனாவினுடைய அவுட்டர் பகுதி, அது கற்பாறைகள் நிறைந்த பகுதி. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் மதீனாவுக்கு வெளியே பயணங்க மேற்கொள்கிறாங்க. நபி அவர்களுக்கு மண்ணிற்கு கீழ் உள்ளதும் தெரியும், கல்லுக்கு உள்ளதும் தெரியும், கருவுக்கு உள்ளதும் தெரியக்கூடிய ஒரு அகப்பார்வை உள்ள நபி அல்லவா. நீங்கள் தொழுவும் போது கூட உங்களுடைய பின் சப்பை கூட பின்னால் இருந்தும் பார்க்கிறேன், உங்கள் எண்ணங்களையும் பார்க்கிறேன், ரொம்ப கவனமாக இருங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. தொழுகையில் நான் முன்னால் நிற்கிறேன், நான் பின்னால் நிற்கிறேன், ரசூலுல்லாஹ் நம்ம பார்க்கவா போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய உள்ளத்தினுடைய எண்ணத்தை கூட ஓட்டத்தை விண்ணில உராக்கும். நான் முன்னால் பார்ப்பது போல பின்னால் பார்க்க முடியும். உங்களுடைய உள்ளச்சங்களையும் தொழுகையில் உடைய உணர்வுகளையும் எனக்கு அல்லாஹ் தெரியக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கான்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நபி சொன்னாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ரசூலுல்லாஹ் ஒரு பயணத்தில் கிளம்பும் போது அந்த இடத்துல வந்து நின்று சொன்னாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல நின்று இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொன்னீங்களே, ஒரு அதிர்ச்சியை பார்த்தா தானே நம்ம அது மாதிரி செய்தி சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இடத்துல என்னுடைய
உம்மத்தில் சில பேர்கள் இந்த இடத்துல கொல்லப்படுவார்கள், அநியாயமாக ஷஹீதாக்கப்படுவார்கள். இந்த ஹர்ரா பகுதியில் அவர்கள் என்னுடைய சஹாபாக்களுக்கு பிறகு சிறந்தவங்க அவங்க தான், தியாகிகள் அவங்க தான். என்னுடைய சஹாபாக்களுக்கு எப்படி தியாகிகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறதோ அதுக்கு அடுத்த சிறப்புக்குரியவங்க இந்த இடத்துல அடக்கப்படக்கூடிய தியாகிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை சொல்லி காட்டது நடந்தது. என்ன நடந்தது, எப்போ நடந்தது? ஹிஜ்ரி 63 வரலாறை நீங்கள் பாருங்கள். அந்த 63ல் நடந்த கலவரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உம்ராவிலே பையத்து செய்த 1500 சஹாபாக்களும் அந்த அதில் கொல்லப்பட்டு போனாங்க. சிறந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யாரெல்லாம் எங்களுடைய கையிலே பையத்து வாங்குறார்களோ அவர்களெல்லாம் லக்கத் ரலியல்லாஹு அனில் மூமினீன இத் யுபாயிஊனக தஹத ஷஜரா, அந்த மரத்துக்கு கீழ் யாரெல்லாம் உறுதிமொழி எடுத்தார்களோ அவர்களெல்லாம் சொர்க்கவாசிகள். அல்லாஹ் புரிஞ்சு விட்டான், நல்லா ஆயத்து சொல்கிறானே. அந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் அந்த இடத்துல அநியாயமாக அந்த கலவரத்தில் படுகொலைக்கு செய்யப்பட்ட நிகழ்ச்சி அங்கிருந்தே நடக்க ஆரம்பித்தது. என்ன அது அது எதனால் அந்த பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால், அந்த சமயத்தில் இஸ்லாமிய கவர்மெண்ட் சிரியாவை தலைநகரமாக கொண்டு ஆண்ட அங்கே ஒரு உமையாவினுடைய பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், ஒரு உமையாவினுடைய ஒரு கலீஃபா மது குடிச்சிட்டு தொழுகைக்கு வந்திருந்தார். இது குடிச்சிட்டு இன்றைக்கி பாருங்க, பேருக்கு துபாயின்னு சொல்லுவாங்க, ஆனால் அங்கே போனால் எல்லாமே இருக்குது. நான் துபாய்க்கு போகும்போது பார்த்தா இது துபாயா இல்லை சவுதியான்னு சந்தேகம் போச்சேன்னா, அங்கே தமிழ்நாட்டில் மெட்ராஸை விட ஒரு கோவளம் கடற்கரை மாதிரியே வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு கலாச்சாரமே யாருனாலும் வரலாம், எப்படியாவது சம்பாதிக்கலாம் நினைக்கிறாங்கல்ல துபாயில், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி எப்படியும் பண்ணலாம் அப்படின்னு உலகத்தில் சில பேர் இருக்கிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரி அவர் போதைக்கு அடிமையாயிட்டார், தொழுகையிலே போதை வந்துன்னு சொன்ன உடனே தெரிஞ்ச உடனே மதீனாவாய்கள் உஷாராயிட்டாங்க. இவரால் நியமிக்கப்பட்ட கவர்னர் நமக்கு தேவையில்லை, ஜனாதிபதியை ஒழுக்கம் இல்லையே, இவரால் நியமிக்கப்பட்ட ஆட்சி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. மதீனாவாசி என்ன பண்ணாங்க, அந்த கவர்னரை வெளியாக்கிட்டாங்க. வெளியாக்கின உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. நாம் நியமித்தால இவங்க நீக்கிறதாண்டு 27,000 பேர் கொண்ட படையை உடனே அனுப்பி வச்சார். 27,000 பேர் படை வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? மதீனா ஊடுக்குள்ளே நுழைஞ்சி அவ்வளோ பிள்ளையும் கற்பழிச்சாங்க. என்ன பண்ணாங்க? ஒரு காலத்தில் சில நாடுகளுக்கு இராணுவமாக போனவங்க அந்த ஊரில் போய் அப்பாவி மக்கள் அநியாயம் பண்ணாங்களா இல்லையா? மதீனாவுடைய அன்சாரி பெண்கள் நிறைய பேர்கள், அதில் 1000 பெண்மணிகள் கற்பழிக்கப்பட்டாங்க. அந்த அது ஒரு வரலாற்றில் எழுதி வச்சுருப்பாங்க, எவ்வளோ அட்டகாசங்கள் நடந்தது என்று எழுதி பாடும்போது கிட்டத்தட்ட 1300 அன்சாரி சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. அன்சாரி சஹாபாக்களும் முஹாஜிர்களும் 1300 பேர். அதில் 1000 பெண்மணிகள் கற்பழிக்கப்பட்டார்கள். 1000 பெண்மணிகளுக்கும் விபச்சாரத்து மூலமாக குழந்தையே பிறந்துச்சு. அவ்வளோ பேரும் கருவு மூலமாக குழந்தையே உண்டாச்சான். அதில் சீர்திருத்த அமைப்பில் ஹல்லலா ரலியல்லாஹு சொர்க்கவாசின்னு உஹது போரில் ஷஹீதானாங்களே, மலக்குமார்கள் குளிப்பாட்டினாங்கல்லவா, அவங்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு ஹல்லலா ரலியல்லாஹு அவங்க தலைமையில் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. உறுதிமொழி, நம்ம அவங்க தலைமையில் இயங்குவோம். அந்த அப்துல்லா இப்னு ஹல்லலா ரலியல்லாஹு அவர்களை கொன்றார்கள். அது மாதிரி சஹாபாக்களில் மாக்கல் இப்னு சினானிற சஹாபியை கொன்றாங்க, முஆத் இப்னு ஹாரிஸாங்கிற சஹாபியை கொன்றாங்க. கிட்டத்தட்ட முக்கியமான 3 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. 700 ஹாஃபில்கள் கொல்லப்பட்டாங்க. எத்தனை ஹாஃபில்கள்? 700 ஹாஃபில்கள் கொல்லப்பட்டாங்க. பேர் தெரியாது, இவங்கெல்லாம் லிஸ்ட்டில் பேர் தெரிஞ்சவங்க, பேர் தெரியாது. இது சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க ஆளுக்கு எல்லாருமே என்ன செய்தாங்க, எப்படி கிட்டத்தட்ட நம்ம பாலஸ்தீனத்தில் நடக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இஸ்ரேலில் நடக்கிற, இஸ்ரேல் ராணுவம் பண்ணுதா இல்லையா? சின்ன சின்ன பிள்ளைகளையெல்லாம் சித்தவை போய் கொண்டாங்களா இல்லையா? இந்த மாதிரி பண்ணாங்க. பைத்துல் முகத்தஸில் அந்த மாதிரி தான் அட்டகாசம் பண்ணுறாங்க. அவங்க நோம்பு திறக்க வந்தவங்களையெல்லாம் சுட்டு தொன்னாலாம் என்னங்க, நோம்பு திறக்க உட்காந்துட்டாங்களே இல்லை சின்ன பிள்ளைங்களை, நோம்பு திறக்க உட்காந்தவங்களையெல்லாம் அங்கே வந்து குண்டத்துக்கு போட்டான். அந்த மாதிரி என்ன செய்தாங்க, சின்ன பிள்ளைங்க பொம்பளைங்களை எல்லாம் என்ன செய்தாங்க கொண்டுட்டு, அதில் பேர் தெரியாதவங்க ஒரு 10,000 பேர். இத்தனை பேர்களையும் மாத்திரமில்ல, அங்கே எல்லாம் மதீனா ரோடு முழுவதும் ஜனாசாவாக கிடந்துச்சு. ரோடு முழுவதும் என்ன கிடந்துச்சு? ஜனாசாவாக கிடந்தது. அந்த ஜனாசாவில் வந்து அந்த ஜனாசாவில் நடந்து வரும்போது ஜாபீர் அலிலாம் நடந்து வர்றாங்க, கண்ணு தெரியல அவங்களுக்கு, தடுமாறி கீழே விழும்போது என்ன செய்கிறாங்க, உடனே ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, ரசூலுல்லாவை எவன் பயம் உண்டாக்குனானோ அவன் நாசமாக போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுறாங்க. ஜாபீர் அலிலான்னு எப்படி கீழே விழுறாங்க? ரசூலுல்லாவை யார் பயம் உண்டாக்குனானோ, அச்சத்தை உண்டாக்குனானோ அவன் நாசமாகட்டும். ஒரு இராணுவ வீரவே பிடிச்சான். நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, மதீனா மக்களை பீதியடைய செய்தவன் ரசூலுல்லாவையே பீதியடைய செய்தவன். மதீனா மக்களை பீதியடைய செய்தவன் ரசூலுல்லாவையே பீதியடைய செய்தவன்.
நீ ரசூலுல்லாஹ் பீதியடை செய்தவன் தானே நீ அப்படின்னு சொன்னோன்னே அவரை வெட்ட ஓடினான். மர்வான்கிறவர் ஒரு ஆள் போய் தடுத்து காப்பாற்றி விட்டான். யார? ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளோ பெரிய சஹாபி. இது மாதிரி அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி வாப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தையே குடித்தாங்க. உஹத் போர்க்களத்தில் அந்த உறிஞ்சி எடுத்தாங்களா இல்லையா? ஜாபீர் ரலியல்லாஹு அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்லுவாங்க, அவங்க அவங்க வீட்டில் ஒரு திருடன் உள்ளே வந்த ராணுவ வேணும் திருடு, என்ன வச்சிருக்க எடு, ஏ கிழவா அப்படியே சொன்னான். ஏ கிழவா மரியாதை இல்லாமல் என்ன வச்சிருக்க, உனக்கு முன்னால் வந்தால் எடுத்துகிட்டு போயிட்டானப்பா, எங்கிட்ட என்ன இருக்குன்னு அப்படின்னு சும்மா போகல. தாடி முடியை பிடிச்சி ஓங்கி ஒரு இடி எப்படி இருக்கும், ஒரு முடியை பிடிச்சி நம்ம இழுத்து பாருங்கள் எவ்வளோ வலிக்கும் பாருங்கள். ஒரு முடியை பிடிச்சி நீங்கள் இழுத்து பாருங்கள் எவ்வளோ வலிக்கும். ஒரு சஹாபி யார்? அன்சாரி சஹாபாக்கள் ஜாபீர் ரலியல்லாஹு அந்த அபூ சயீது குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வினுடைய மெய்க்காவலர்கள். ரசூலுல்லாஹ் வச்சு எப்பவுமே 20 வாலிபர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த 20 பேரில் மின்ஹும் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த 20 வாலிபர்களில் ஒருவர் தான் யார்? அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு ஆள் எழுதியிருப்பாங்களா இல்லையா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த சேவைப்படை பெருமானாருடைய காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சேவையின் சிங்கங்களாக வாலிபராக பாடிகெட்டாக இருந்த அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு தாடியை பிடிச்சி முடியை பிடிச்சி கீழே இழுத்து கீழே தள்ளி போட்டு போனான். ஒரு அன்சாரி பெண்மணி பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சும்மா ஒன்றும் தீர்க்க தரிசனம் சொல்லலை, இந்த மாதிரிலாம் நடக்கும், இந்த நடக்கக்கூடியவனுக்கு முன்னாலேயே என்ன செய்தாங்க, சாபத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கிறதுனால தான் முன்னாலேயே எச்சரிக்கை பண்ணாங்க. இந்த ஹதீஸை ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லணும், முன்னாலேயே சொல்லணும். இது நடந்து 63 வருஷத்துக்கு முந்தைய தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அன்சாரி பெண் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தது. பால் கொடுத்த உடனே அந்த பிள்ளையை பிடுங்கிட்டான். கையில் என்ன செய்தான், அந்த பிள்ளைய பிடுங்கிட்டான். பிடுங்கிட்டு ஏதாவது தா, எனக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன் ஏதாவது தா அப்படின்னு சொல்லி என்ன செய்தான், அந்த பிள்ளைகிட்ட கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா சொல்லிச்சு, நீ இந்த பிள்ளைய நான் யார் தெரியுமா, அந்த பிள்ளை யார் தெரியுமா, ஒரு பத்ர் சஹாபியினுடைய பேத்தி. இந்த பொண்ணு, இந்த குழந்தை யாருடைய பேத்தி? ஒரு பத்ர் சஹாபியினுடைய பேத்தியாகும் இந்த குழந்தை. நான் யார் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உம்ராவுக்கு போன அந்த உறுதிமொழி பையத்தை எடுத்த பெண்ணில் நானும் ஒரு பெண்ணு. இந்த பேத்தி எடுத்துக்கிட்டா ஒரு பத்ர் சஹாபியினுடைய பேத்தி அப்படின்னு நான் சொல்லும்போது, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசியம், சஹாபாக்களுடைய பெருமை அவனுக்கு தெரியவா செய்யுது. நீ தரியா தரலையா, நீ எனக்கு எதை காசு தரியா தரலையான்னு பிள்ளைய வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான் இல்லையா, அந்த பிள்ளைய கொண்டு செவுத்தில் அப்படி தலையை கொண்டு செவுத்தில் அடித்தான். மூளை சிதறி போய் விழுந்துச்சு. அல்லாமா ஹலபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சீரத்துல் ஹலபியால இந்த வரலாறு முழுவதும் எழுதி காட்டுவாங்க. ஹர்ராவிலே நீங்கள் சாதாரண புகாரி ஷெரீஃபினுடைய விரிவுரையிலேயே எழுதும், நீங்கள் பார்க்கலாம். ஒகாத்தில் ஃபித்னத்துல் ஊலா, முதல் ஃபித்னா நடந்தது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு படுகொலை, அதிலே பத்ர் சஹாபாக்களை மிச்சம் வைக்கவில்லை, அதிலே கலவரத்திலே கொல்லப்பட்டு போனார்கள். ரெண்டாவது ஃபித்னா குழப்பம் நடந்தது மதீனாவிலே ஹர்ரா என்ற கற்பாறை பகுதியில் நடந்தது. நாம் பேசிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? இந்த ஃபித்னா, இந்த ரெண்டாவது ஃபித்னா நடந்தது. இந்த குழப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உம்ராவிலே பையத்தை எடுத்துக்கிட்ட 1500 சஹாபாக்களும் அந்த கலவரத்தை ஒட்டி எல்லாரும் ஷஹீதாகி விட்டார்கள். நியாயம் கேட்க போய் அவன் அந்த குழந்தைய தள்ளி அந்த செவுத்தில் அடித்தான். அவன் அடித்தவனுடைய மூஞ்சி பாதி கருப்பாயிருச்சு, பாதி இந்த தார் பூசின மாதிரி பாதி முன்பகுதி பின்பகுதின்னு அப்படியே அசிங்கமாக எல்லாம் ஆக்கிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த ஜனாதிபதி அனுப்பி வச்சிருந்தார டமாஸ்கஸ் நகரத்தினுடைய ஜனாதிபதி தன்னுடைய கவர்னரை, இன்னைக்கு நம்முடைய பிரதமர் தானங்க இந்தியா முழுவதும் கவர்னரை போடுறது அவர் வேலை தானே. ஒரு கவர்னர் நியமிக்கிறானா ஜனாதிபதியை நியமிக்கணும். அந்த ஜனாதிபதிக்கு அல்லாஹ் விடுவானா? அவங்க ஒரு தளபதி அனுப்பி வச்சிருந்தா இல்லைங்க, அந்த தளபதி பேர் முஸ்லீம் இப்னு உக்குபா. வரலாறு எழுதுவாங்க, முஸ்லீம் என்றாலே அடுத்தவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, பாதுகாப்பாக கொடுத்தான், கற்பழிக்கொலை செய்தான். அதனால வரலாறுலேயே அவன் பேரையே மாற்றி எழுதினாங்க. இவன் முஸ்லீம் அல்ல, முஸ்ரிஃப், இவன் நீ அட்டூழியம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு முஸ்ரிஃப் இப்னான்னு மாற்றி எழுதினாங்க. முஸ்லீம் அல்ல இவன், முஸ்ரிஃப், இவன் நீ விரயம் செய்யக்கூடியவன் பேர் வரலாறு எழுதுவாங்க. இந்த ஜனாதிபதி இவன் இருக்கான இந்த தளபதி 3 நாள் கழிச்சு இவனுக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்தான். அந்த நோயில் வேதனை தாங்க முடியாமல் நாய் மாதிரி குறைச்சி இறந்தான்னு எழுதுவாங்க வரலாறு. அதோடு வரலாறு எழுதி முடிக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, யார் மதீனத்து ஹராமுன், மதீனா ஒரு புண்ணிய பூமி, இந்த இடத்தில் எவன் ஒருவன் ஹதசன், எவன் ஒருத்தன் ஒரு அபத்தமான ஒரு இல்லாத விஷயத்தை எல்லாம் செய்வானையானால் லானகுல்லா, அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு உண்டாகும். நடந்ததா இல்லையா? அரசன் அன்று கொள்வான், இறைவன் நின்று கொள்வான் சொல்லுவாங்க. ஆனால் மதீனா விஷயத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாரை நீங்கள் நல்லா பாருங்கள்,
இன்றைக்கி வந்து அத்வாக்கு ஹதீஸுகளில் நிறைய விஷயங்கள் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருப்பாங்க, குடலை கொண்டு தலையில் கொண்டு வச்சுருவாங்க, முதுகில் கொண்டு வச்சுருவாங்க, பாத்திமா நாய் சுத்தம் பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட பல தடவை சின்ன பிள்ளைங்க பயான்லேயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். செய்தி பதசு தான். அதில் உள்ள புதுசு என்ன தெரியுமா? ரசூல் எழுந்து உட்கார்ந்துக்கிட்டு எந்த வாயால் இதுவரைக்கும் திட்டலையோ, தாயிப் நகரத்தில் அடி விழுந்த பொழுது திட்டவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளோ இம்சை கொடுக்கப்பட்ட இடத்துல எல்லாம் திட்டலை. ஆனால் அல்லாஹ்வையே தொழுதுருக்கு இந்த இடத்துல இடம் இல்லை என்று தெரிஞ்ச உடனே என்ன செய்தாங்க? லிஸ்ட் போட்டு அல்லாட்ட சொன்னாங்க, அல்லாஹ் இவனை அழிச்சிரு, அல்லாஹும்ம அலைக்க அம்ர் இப்னு ஹிஷாம், இந்த அம்ர் இப்னு ஹிஷாமை நீ பார்த்துக்க, நீ தண்டனை கொடுத்துக்க, நீ கொடுத்த பலமாக இருக்கும். யாழ்லா உத்துபாவுக்கு நீ தண்டனை கொடுத்துக்கோ, யாழ்லா நீ ஷைபாவுக்கு நீ தண்டனை கொடுத்துரு, எல்லா வலிதுக்கு நீ தண்டனை கொடுத்துட்டியா அல்லா. லிஸ்ட்டு போடுறாங்க ரசூல்லா, இவனையெல்லாம் அழிச்சிரு ரசூல்லா. யாரையெல்லாம் லிஸ்ட்டு போட்டாங்களோ இவங்கெல்லாம் பதில் போருக்கு, அதாவது இவங்க அத்தனை பேரும் பதில் போரில் சாக்கடையில் போடப்பட்டார்கள். தண்ணி புழங்காத சாக்கடையால் எத்தனை கிணறு இருக்குல்லங்க, தூர் வாரப்படாத அப்படியே கிடக்குல பராமரிப்பு இல்லாமல் குலைப் என்ற கிணறில், அதிலும் இந்த உமையத்து புன் கலப்பின் பேர் சொன்னதில் ரசூல்லா உமையா அலைக்க உமையான், அந்த உமையாவை பாடி ரொம்ப பெரிய பாடி பில்றவன், கனமான பாடி அவனை தூக்கிட்டு போக முடியாமல் சிதைஞ்சி போய் தர நாயை இழுத்த மாதிரி இழுத்துட்டு போகும்போது அப்படியே பாதி உடம்பு அப்படியே கீழே விழுந்துட்டு, லாரியில் அடிப்பட்டு அவனை தூக்கிட்டு போனால் போஸ்ட் மாடல் கூட கிடைக்காது, போஸ்ட்மார்ட்டம் பண்ண கூட கிடைக்காது இல்லைங்க. லாரியில் டயர் ஏறிட்டா அதே மாதிரி குதிரை அவனை தூக்கிட்டு போகும்போது குதிரைகள் எல்லாம் அவனை மிதிச்சு. ஏன் அவனை மிதிக்கப்பட்டது தெரியுமா? அவன் உடம்புக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு கேவலம், மற்றவங்களாம் தூக்கி போடுற அளவுக்கு பாடியாவது கையில் கிடச்சிது. ஏன் தெரியுமா? இவன் பண்ண சேட்டை அவ்வளோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்னஜ்மு சூரா ஓதுறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் சுஜூத் செய்கிறாங்க. அல்லாவுக்கு தானே நீ சுஜூத் செய்கிற? அல்லாங்கிற மக்காவாசி அல்லாவுக்கு தானே செய்கிறாங்க, ரசூலுல்லாவுக்கு யாரும் அங்கே செய்யலை. இவன் சொன்னால் கீழே உள்ள மண் எடுத்து விபூதி மாதிரி நெத்தியில் பூசிக்கிட்டான். இந்த இந்து மத சகோதரர்கள் விபூதி பூசுவாங்களா இல்லையா நெத்தியில், அது மாதிரி நினச்சிக்கிட்டான். எடுத்து மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டு சொன்னான்னா இது எனக்கு போதும். ஏன்னா நெத்தியை கொண்டு வைக்கக்கூடாது. சஹாபாக்கள் வைக்கிறாங்களா இல்லையா? அல்லாவுக்கு இருக்கிறது யார்? ரசூலுல்லாவுக்கு முன்னால் இந்த வெளுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய டாப் போஸ்ட்டில் இருந்தான் ஷைத்தான். அல்லாஹ் மலக்குமார்களுடைய இடத்துல கொண்டு வச்சிருந்தான். அல்லாஹ் இன்னைக்கு பாருங்கள் சாக்கடையில் அவன் பேர் இருக்கிறது, கக்கூஸில் தான் அவன் பேர் எழுதப்பட்டு, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பாத்ரூமுக்கு போனால் தான் அவன் பேரை வெளியே போடானி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம், உள்ளே போகிறோம். அப்படி தானேங்க? எங்கே இருந்தவன் எங்கே இருக்கிறான்? மலக்குமார்களுடைய தலைவனாக இருந்தவன் மலக்குமார்களை பிரித்து அல்லாஹ் அவனை ஜின்னுனே சொல்லலை, அவரை மலக்குன்னு சேர்த்துட்டான். அல்லாஹ் இல்லா இப்லீஸுன்னு தனியாக பின்னால் தான் சொல்கிறான். இப்லீஸுக்கு மலக்குமாருக்கு சொன்னோம், ஜின்னுக்கு சொன்னான்னு சொல்லலையே, மலக்குன்னு அவனை சேர்த்தே மலக்கு மாதிரி மரியாதை கொடுத்தா. அல்லாஹ் சொல்லுவாங்கள்ல, இவர் வெளியூர்கார் இல்லை, இவர் நம்மூர் மாதிரி அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா சில நேரத்தில், அந்த மாதிரி சேர்த்துட்டான். எப்படி அவன் மனத்தில் இருந்து சாக்கடைக்கு போன மாதிரி உமையத்து புன் கலப்புங்கிறவன் என்ன பண்ணான்? நான் கீழே வைக்க ரசூலுல்லாவுக்கு அதே ஷேக் சமர்கந்தி சொல்லுவாங்க, பெருமையில் 3 வகை இருக்குது. ஒன்று அல்லாட்ட பெருமை அடிக்கிறது, ஷைத்தான் அடித்த மாதிரி. ரெண்டாவது ரசூலுல்லாட்ட பெருமை அடிக்கிறது, அதுவும் கிட்டத்தட்ட அல்லாட்ட அடிக்கிற மாதிரி தான். ஒரு ஆள் ரசூலுல்லா முன்னால் சாப்பிட்டுட்டு இருந்தார், இடது கையால் சாப்பிட்றார். தம்பி புஸ்ரு புன் ராயுல் ஐர், முஸ்லீமில் ஹதீஸ் வருது, தம்பி குல்பி எமீனுக்கு வலது கையால் சாப்பிடுங்க தம்பின்னாங்க. முடியாது என்னால். என்ன சொன்னால் அந்த என்ன சொன்னால் முடியாது, என் கையில் புண்ணு இருக்குன்னு சொல்லலாம், என் கையில் ஏதோ நோக்காடு இருக்குன்னு ஏதாவது சொல்லலாமா இல்லையா? நல்ல விளங்குங்க. சபையில் ரசூலுல்லாவுடைய சபையில் சாப்பிடும்போது ஏதாவது புண்ணு இருந்தால் கூட சஹாபாக்கள் சொல்லிடணும் முன்னால், இல்லாமல் சொல்லாமல் கொள்ளாமல் இடது கையால் ரசூலுல்லா சாப்பிட்டா ரசூலுல்லாவுக்கு திடீர்னு பெரிய அல்லாவுடைய சிந்தனையில் இருப்பாங்க, வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை வந்துடும். அப்படி தான் சுபையத்துல் அஸ்லமியா என்ன பண்ணாங்க, ரசூலுல்லா முன்னால் இடது கையால் சாப்பிட்டாங்க. ஏன் கூலி வலது கையால் சாப்பிடு உன் கையிலே, ரசூலுல்லா சொல்கிறாங்க. வலது கையா இடது கையால் அந்த அம்மா சாப்பிடுது, வலது கையால் சாப்பிட சொல்லு. ஏன்னா கஸ்ஸா ஊரினுடைய சோதனை அந்த அம்மாவுக்கு ஏற்படட்டுமாக ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, வாயிலிருந்து ரசூலுல்லா வாயிலிருந்து வார்த்தை வந்துட்டு, கஸ்ஸா ஊருடைய நாட்டினுடைய அந்த பிழைக்கு நோய் அவருக்கு ஏன் அந்த அம்மாவுக்கு ஏற்பட, ஏன் வலது கையால் சாப்பிடாம இடது கையால் சாப்பிடும்? நாயகமே என் கையில் புண்ணு இருக்குன்னு இருந்தாலும் சொன்னாங்க ரசூலுல்லா. ஏன்னா அதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, ரசூலுல்லாவுடைய சபையில் பெருமிஷம் வாங்கிட்டு தான் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், இடது கையால் சாப்பிடணும். அந்த அம்மா எதுவுமே சொல்லாமல் இடது கையால் தின்னதுனால ரசூலுல்லா வாயிலிருந்து என்ன செய்யிருச்சு, அந்த ஞானத்தில் இருப்பாங்க, திடீர்னு அல்லாஹ்வுடைய அந்த ஜதுபில் இருப்பாங்க. எந்த ஒரு நாள் ரசூலுல்லா தொழுதுட்டு இருந்தாங்க தபூக்கில், தொழுகையில் டிஸ்டர்ப் பண்ணால் ரசூலுல்லாவுக்கு கோவம் வந்துடும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை யாராவது கிராஸ் பண்ணால் கோவம் வந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பிந்து கஸ்வா, ஒரு இப்னு நிம்ரான் சொல்வார், சில கிதாபில் கஸ்வான்னு வருது,
தபூக்கு போருக்கு நான் போயிருந்தேன், இந்த இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு மனிதர் ஹேண்டிகேப் ஒரு ஆள் நடக்க முடியாமல் குதிரையில் உட்கார்ந்துருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்க உங்களுக்கு எதனால் இது ஏற்பட்டது, இது இயற்கையான உள்ளதா இல்லை செயற்கையாக ஏற்பட்டதான்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் ஒரு நாள் இந்த இடத்துல ரசூல்லா தொழுதுட்டுமோ கிராஸை ஓடி ஆடிட்டு இருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் வந்துருச்சு. கத்தா அல்லாஹு ஸலாத்தனா, நம்ம தொழுகையை கெடுத்து விட்டான், யாரும் அவன் காலை நீ இல்லாமல் ஆக்கி போடுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் காலுக்கு போய் தானே எனக்கு எடுக்கிற நீ? ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில் இந்த மாதிரி என் தொழுகையை அல்லாஹ்வுக்கு பக்தியை கெடுத்துட்டான். கத்தா அல்லாஹு ஸலாத்தனா கத்தா அல்லாஹு அஸ்ரவு. அதிலிருந்து நான் உட்கார்ந்தேன். என் காலில் என்னுடைய காலை தரையில் ஊன்றதே கிடையாதுன்னு சொன்னேன். இது யார்ட்டையும் சொல்லாதீங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சாபத்தினால் எனக்கு ஏற்பட்டதுன்னு. இது அல்லாஹ்வுடைய வேலை. இது ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் மரியாதை குறைவாக நடந்தால் அல்லாஹ் கோவப்பட்டுருவான். உடனே அல்லாஹ்வுக்கு டென்ஷன் வந்துடும். அல்லாஹ் உடனே என்ன செய்வான், வேலையை ஏற்படுத்திடுவான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுவாங்க, சஹாபாக்கள் கூப்பிட்டா தொழுகையை அவுத்துட்டு ஓடிடுவாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா தொழுகையை அவுத்துட்டு போயிடணும். ஒரு நாள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குர்ஆன் எழுதக்கூடிய 20 பேர் கொண்ட எழுத்தாளர்களில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அழகாக எழுதுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, முஸ்லீமில் ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் என் தோல் வச்சத்தில் வந்து தட்டினாங்க. அவசரமாக போய் முஆவியாவை கூப்பிட்டு வான்னு சொன்னாங்க. நான் போனேன். எனக்கு வீட்டில் இருந்து சொல்லப்பட்டது அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னேன், ஒன்றுமே சொல்லலை. ரெண்டாவது அவசரமாக ரசூலுல்லாஹ் போய் கூப்பிட்டு வான்னாங்க. ரெண்டாவதும் சொல்லப்பட்டது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரசூலுல்லாஹ் ஒன்றுமே சொல்லலை. மூணாவது ஒன்றும் இல்லை, ஒரு பிரின்சிபால் கூப்பிட்றாருன்னு என்கிட்ட சொல்கிறாரு. இங்கே நான் மதத்தில் இருக்கிறேன், என்னை வந்து சொல்கிறாங்க, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவோமா? சொல்லுவோமாங்க? ஒரு ஹெட் மாஸ்டர் கூப்பிட்றாரு ஒரு ஆசிரியரை, நான் சாப்பிட்டு இருக்கேன் ஒரு தடவை சொல்லலாம், ரெண்டாவது சாப்பிட்டுன்னு சொல்ல முடியுமா? மூணாவது சாப்பிட்டுட்டு இருந்தால் அது வந்து அந்த வார்த்தையினுடைய அந்த கோர்வையே சரியில்லை. சஹாபாக்கள் அப்படி செய்யலை. அந்த வீட்டில் உள்ளவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காரு இப்போ வந்துடுவார். வீட்டில் உள்ளவங்க யாராவது ஆனால் ஃபக்கீலேன்னு வருது, சொல்லப்பட்டது. அவங்க சொல்லலை, நான் சாப்பிட்டு இருக்கேன் லேட்டாக வருவேன், அவங்க சும்மாவில்லான்னு சொல்லவே இல்லை. அவங்க இடத்துல சொல்லப்பட்டவங்க திடீர்னு கதவை தட்டினா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லு, நீ உள்ளேருந்து யாராவது சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி சொல்லப்பட்டது. மூணாவது தடவை சொல்லப்பட்ட ஒன்று நபி அவங்க குர்ஆனுடைய இறங்குற அந்த சிந்தனை இருந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹாலத்து ஜதுபுடைய நிலையில் சில நேரத்தில் இருப்பாங்க. யாருமே பேச முடியாது, அவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் குர்ஆன் இறங்குற அந்த நிலையில் யாருமே பேச முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னுமா சாப்பிடலை, லா ஷபா அல்லாஹ் பார்த்தனா அவர் வயிறு நிரம்பாமல் போட்டும் அப்படின்ட்டாங்க. இது திட்டலை, நல்ல விளங்கிங்க. ரசூலுல்லாஹ் திட்டுனாலும் சில நேரத்தில் துவா கிடைக்கும். ஒரு சமயம் ஒரு பச்சை பிள்ளைய ரசூலுல்லாஹ் திட்டினாங்களாம். மனைவிமார் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் திட்டுறீங்களே, அந்த பிள்ளை தகுதி இல்லைன்னா துவாவாக மாறிடுன்னா. என்ன சொன்னாங்க? அந்த பிள்ளைக்கு அந்த துவா திட்டு தகுதியாக இல்லைன்னா இது எவ்வளோ மாறிடும், துவாவாக மாறிடும்னு சொன்னாங்க. சொல்லுவாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, நான் உடனே போயிருக்கலாம், ஏதோ இருக்கா நம்ம அறியாமல் நடந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விரும்பியா சாப்பிட்டாங்க பழத்தை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வேணும்னா போய் மீன் வயிற்றுல போய் விழுந்தாங்க. நபிமார்கள் யாருமே தப்பு பண்ணலையே, யாருக்குமே சிறு தவறு கூட செய்ய மாட்டாங்களே. இப்போ எல்லாருக்கும் ஒரு மறதிங்கிறது எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய மனுஷங்கிற நசிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்தாங்களா இல்லையா? ஒரு கவனக்குறைவுங்கிறது மனுஷங்கிற மலக்கு கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்சி காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வயிறு நிறைய அவங்க சாப்பிடுவாங்களாம், நிறைய இறைச்சி சாப்பிடுவாங்களாம், ஹல்வா சாப்பிடுவாங்களாம், வயிறு ஃபுல்லே ஆகும். அந்த பாருங்கள், ஹல்வா சாப்பிடுங்க, நீங்கள் நல்ல கறி சாப்பிடுங்க, செமிக்கிற லேட்டாகும். கறின்னா நம்ம திங்கிற ஒரு சிட்டி கறி இல்லை. அரபிகள் ஒரு ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க, ஒரு சந்து சாப்பிடுவாங்க. ஆனால் உடனே என்ன செய்ய, வயிறு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லுமா இல்லையா? நிறைய கறி சாப்பிடுவாங்க, ஹல்வா சாப்பிட்டு ஜெமிக்கவே செய்யாது லேஸ்டில். அந்த மாதிரி நிறைய ஹல்வா சாப்பிடுவாங்க, ஆனால் வயிறு நிறையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்ட உடனே போகாதுன்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களா இல்லையா? அதனால தான் நீங்கள் பாருங்கள், அபூ சயீது சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நாங்கள் தபூக் யுத்தத்துக்கு போயிருந்தோம். தபூக் யுத்தத்துக்கு போயிருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, முன்னெச்சரிக்கை வானிலை அறிக்கை செய்கிறானே, இந்த வானிலை அறிக்கை உங்களுக்கு உண்மையான தகவலே இருக்காது. சும்மா ஏதோ அந்த தகவலை நம்மளே சொல்லலாம், ஒரு அனுமானத்தில் மேகத்தை பார்த்து மழை வரும்னு நம்மளே சொல்லிடலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் உண்மையான வானிலை அறிக்கை ஒரு செய்தி சொன்னாங்க. நைட்டுக்கு ஒரு பலமான ஒரு காற்று இருக்குது, யாரும் எழக்கூடாது, தனியாக யாரும் என்ன செய்யக்கூடாது, பாத்ரூம் போகக்கூடாது, ஏதோ ஒரு ஆபத்து இறங்குது. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணாங்க. இன்றைக்கி நைட்டு ஒரு பலமான ஒரு காற்று அடிக்கும். தபூக்கில் ரசூலுல்லாஹ் தபூக் பயணத்தினுடைய அற்புதங்களை பாருங்கள், ஹதீஸில் வந்திருக்கும். அதையும் மீறி ஒரு ஆறு எழுந்தார், தனியாக போனார். அந்த காற்று அவரை கொண்டு வந்து தை என்ற சவுதியினுடைய பகுதியில் போய் விழுந்தாராம். அவர் தைங்கிற மலை வந்து வடக்கு சவுதி, நஜிது தேசம் ஜுரமா இல்லையா, நஜிது வடக்கு சவுதி போனது, சிரியா பார்டர். அங்கே அடித்த காற்று அவளை தூக்கி கொண்டு வீசியது. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அதை அது ஏதோ ஒரு கவனத்தில் அந்த அந்த மனிதர் எழுந்துட்டார்.
இது மாதிரி நீங்கள் மறதியில் எத்தனையோ பேர்கள், அதனால தான் எதுக்கு இந்த விஷயத்தையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் யாராவது கவனக்குறைவா, இதெல்லாம் ஒரு விஷயத்துக்குள் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே போகிறேன். முதல்ல நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் விஷயத்தில் யார் என்ன செய்தாலும் அது கவனக்குறைவாக இருந்தால் அது உடனே அங்கே நடக்கும், உடனே அது அந்த சோதனை இறங்கி விடும். பாருங்க, நபிமார்களை கொலை பண்ணான் யூதர்கள். நபிமார்கள் கொலை பண்ணவன் யாருன்னா அவங்களுடைய மக்கள் தான் கொலை பண்ணான், எதிரி கொலை பண்ணலைங்க. யூதர்களுக்கு நபியாக இருந்தவங்க தான் பனு இஸ்ராயல்கள் கொலை பண்ணான். சரி, கொலை பண்ணவன அல்ல உடனே அழிச்சானா? உடனே அழிக்கலை. எத்தனையோ காலம் கழிச்சு தான் புகுத்தனசர் மன்னர் வந்து பல்லாயிரம் பேர்களை என்ன செய்ய இஸ்ரவேலர்கள் அழிச்சார். எத்தனையோ பல ஆண்டுகள், என்னைக்கோ பூர்வ ஜென்ம தப்பு ஜென்மம் இல்லை, நம்ம எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி தப்பு செய்தால் பின்னால் தலைமுறையாக பாதிக்கும். ஆனால் ரசூலுல்லாவை கை வச்சவ அப்போ உடனே அட்டி தான், அந்த நொடியிலேயே. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கசாயிசுல் குப்ரால சுயூத்தி இமாம் அப்படியே அடுக்கடுக்க விட்டு நிறைய செய்தி எழுதியிருப்பாங்க. பனு நல்லுங்கிற ஒரு ஆள் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான் ரசூலுல்லாட்ட. ஒரு நாள் தனியாக பாத்ரூம் போனாங்க. இதாண்டா நல்ல வசமான கொலை பண்ணுறவன் பாருங்க, தனியாக எங்கே போகிறாருன்னு பார்ப்பான். பனி கசியா ஒரு இடத்துக்கு ரசூலா பாத்ரூம் போகும்போது நல்ல சந்தர்ப்பம்னு போனால் அந்த சமயம் பார்க்க ஒரு பெரிய உருவம், மலக்குமார்கள்லாம் திடீர்னு உருமாறுவாங்க. மலக்குமார்கள் பெரிய உருவத்தில் வந்து அடிப்பாங்க. அங்கே ஒரு தலையில் ஓங்கி ஒரு அடி, என்னடா தனியாக நிற்கிறாங்கன்னு யார் இல்லைன்னு நினச்சியா, உளுந்து ஓடியே வந்தான். அபூஜஹல் அங்கேருந்து வந்தான். என்னப்பா ஓடி வர? இல்லை, அவர் தனியாக போனார், அவருக்கு ஏதாவது அவர் அழிச்சிடலான்னு நினச்சேன். ஒரு பெரிய கருப்பு உருவம் நின்று என் தலையில் அடிச்சுது. அவர் சூனியத்தில் இது ஒரு வேலைன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டான். என்ன சொல்லிட்டு போயிட்டான்? அங்கனையே அடி தான். இதே மாதிரி பாருங்கள், பனு மஹ்சூம் குலத்தை சார்ந்த ஒரு ஆள் என்ன பண்ணார், கையில் ஒரு பெரிய பாறையை தூக்கிட்டு போனார். ரசூலுல்லாஹ் மண்டையை உடச்சிடும், ஆளை கொலை பண்ணி பாடையை போட்டு கொலை பண்ணிடுவேன் சவால் விட்டுட்டு போனான் கூட்டாளிகள்கிட்ட. போயிட்டு அப்படியே திரும்ப கொண்டு போன பாறை அப்படியே திரும்ப கொண்டு வரான். என்னப்பா பெருசாக வாய்க்கிலேயே பேசிட்டு போனேன், பாறையை கொண்டு போன கையை தூக்கிட்டேன், பாறை விழமாட்டுக்கு. பாருங்கள், கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்களாம் கையிலிருந்து. எதுலேருந்தே அவன் தூக்குன கையிலேருந்து. ஓ, இனி ரசூலுல்லாஹ்வே மண்டை உடைக்கும், முதல்ல உனக்கு கையே இருக்காதுடா, இனி உன் கையே. பனு மஹ்சூம் குலத்தை தான். அதே பாருங்க, குர்ஆன் ஷரீஃபில் வலீத் இப்னு முகைரா வந்து ரசூலுல்லாஹ்வை பார்த்து என்ன சொன்னான், நீர்கள் அபுத்தர், நீர் வாரிசற்றவர்னு சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை நீ இப்படி பேசுவியே நீ? இன்னைக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததிகள் இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் இருக்க வச்சான். சொன்னவனுக்கு இன்னைக்கு சந்ததியே கிடையாது. சொன்னது மாத்திரமல்ல, அவனுடைய 10 அசிங்கங்கள் குர்ஆனில் பேசப்படுகிறது. நாயகமே, அவன் ஒரு கோல் சொல்றவன், அவன் ஒரு ஊர் பொறிக்கவன், அவன் ஒரு பொய் பித்தலாட்டக்காரன், அவன் ஒரு கேவலமானவன், அவன் ஒரு விபச்சாரன், அல்ல அடிக்கிட்டே போனான். உலா துத்தே குல்லா அல்லா பிம்மஹீன், அதிகமாக சத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ராடுக்காரன், ஒரு கேவலமானவன். உத்துல்லிம் பால்தாலி சனீன், அவன் வீணாக சண்டை போடுறவன், அவர் சண்டை கோஷ்டி அவன். இப்படிலாம் நிறைய அசிங்கமாக இல்லை 10 விஷயத்தை சொல்லி கேவலப்படுத்தப்படுறான் வலீத் முகைரா. பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த நிமிஷம் பேச வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாராவது கை வச்சா, இன்னைக்கு ஓதன ஒரு ஹதீஸில் வருது, முத்தீம் இப்னு அதீன் ஒரு சீர்திருத்தமான, இன்னைக்கு பாருங்க மத நல்லிணக்க தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள். எத்தனையோ போன வருஷம் கூட ஒரு செய்தி சொன்னேன், நோம்பு திறக்கிறதுக்கு துபாயில் ஒரு இந்து புள்ள உண்டியில் போட்டு கொண்டு நோம்பு திறக்க கொண்டு கொடுத்தான் பள்ளியாசலுக்கு. எவ்வளோ பெரிய மத நல்லிணக்க சார்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய ஒரு பெண்மணி கர்ப்பிணிக்கு ஆஸ்பத்திரியில் சேரும்போது பிளட்டு இல்லை, அந்த டாக்டரே இல்லை பிளட்டு கொடுத்தா. இந்து டாக்டர் எந்த டாக்டர்கிட்ட வந்து இதுவை பார்க்க வந்திருக்கோ, யார் அந்த முஸ்லீம் பிள்ளை பேர்களெல்லாம் பார்க்க வந்திருக்கோ, என் ரத்தத்தையே தர்றமா, உனக்கு அந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு துட்டை பிடுங்க பார்க்குறான் நிறைய பேர். அதெல்லாம் எத்தனை விஷயங்கள் மத நல்லிணக்கம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மத நல்லிணக்க தலைவராக இருந்தவர். ரசூலுல்லாஹ் கதீஜா நாய் ஒபாத்தான உடனே, அபூ தாலிப் ஒபாத்தான உடனே ரசூலுல்லாஹ் ரொம்ப மன உளைச்சல் ஆளாகி மக்காவில் தட்டி கேட்குற 2 தலைவர்கள் இருந்தாங்க, 2 தலைகளும் போயிட்டாங்களேன்ட்டு தாய்ப்பு நகருக்கு போகணும், இடத்த மாற்றி பிரச்சாரம் பண்ண போனால் அங்கே வேற அடி விட்டான். சரி, அங்கேயும் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும்போது இப்போ யார் முகத்து எந்த பாதுகாப்பில் உள்ள நுழையிறது? அப்போ தான் சொன்னார், முத்தீம் இப்னு அதீங்கிற ஒரு தலைவர் சொன்னார், தம்பி நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கேன், நீங்கள் தைரியமாக வந்து சொல்லுங்கள், நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன். பெரிய தொழிலதிபர். இன்னொரு கருத்தில் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபித்துவ 7வது வருஷம் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றான். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தோடு 4 தீர்மானம் கொண்டு வர்றான். ரசூலுல்லாஹ்வோடு யாரும் சமாதானமாக இருக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ்வோடு சண்டை தான் போடணும், குடும்பத்தோடு சமரசத்துக்கு வேலையே கிடையாது. இன்றைக்கி நம்ம நாடு, இந்திய நாடு எத்தனையோ நாடுகளோடு சமரசம் கையாளுதா இல்லையா? சமாதான ஒப்பந்தம்.
சண்டை நாடுங்கிறது சில நாடோடு மோதிக்கிட்டே கிடக்கும். பாகிஸ்தானோட மோதிக்கிட்டே கிடக்குதா இல்லையா? சில நாடோடு மோதிக்கிட்டே கிடக்கு. இந்த ட்ரம்முன்னு ஒருத்தன் வந்தான், அவன் பேரே சட்டின்னு தான் பேர். அவனுக்கு ட்ரம் அமெரிக்காவில் அவன் பாருங்க 15 நாடுக்கு விசா கொடுக்க மாட்டான். நான் முஸ்லீம் நாடுக்கு எவ்வளோ பெரிய இது பாருங்க. மத நல்லிணக்கங்கிறது எங்கெங்க இருக்குது இன்னைக்கு? மத நல்லிணக்க தலைவர்கள் எத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க. நம்ம பிரதமர் வந்து குவைத்துக்கு போயிருக்கிறாரு. எல்லா முஸ்லீம் நாடுகளுக்கு நம்முடைய பிரதமர் போதானே சரி. மத நல்லிணக்கங்கிறது நமக்கு வேணும். கொள்கைங்கிறது வேற, சமாதானம் இருக்கு. அப்படி சொன்னார் அந்த முத்தீப் இப்னு அதி. அந்த தீர்மானத்தை உடைச்சாரான். நான் சாப்பாடு கொடுப்பேன், யாரும் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்கக்கூடாது, அவங்க பக்கத்தில் போய் உட்காரக்கூடாது, கடையில் சாமான் கேட்ட கடையில் உங்களுக்கு சாமான் தரக்கூடாதுன்னு சொல்லணும். அப்போ எப்படி அவங்க சாப்பிடுவாங்க? 3 வருஷமாக அவங்க காட்டில் இருக்கக்கூடிய இலைகளை பறித்து அதில் உள்ள தண்ணியை குடிச்சாங்களாம். எவ்வளோ கஷ்டப்பட்டுனா பாருங்க. இந்த 3 வருஷம் அந்த குடும்பத்தையே கசக்கி பிழிஞ்சான் மக்காவாசி. அந்த சட்டத்தை உடைத்து அந்த குடும்பத்துக்கு நான் சோறு போடுவேன், எவனாதி தட்டிக்காளி என்னைய நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை உடைத்த மாவீரர் முத்தீப் இப்னு அதி. அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பத்ர் போரில், இந்த மனுஷன் மட்டும் என்கிட்ட இப்போ இருந்து இந்த 70 பேரை ஃப்ரீயாக விடுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேனேன்னு சொன்னால், நான் அதை சொல்ல கேட்டு ஒரு ஆளுக்கு 8 லட்சம் வாங்கினாங்களாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போரில். ஒரு ஆளுக்கு 70 கைதிகளுக்கு ஒரு ஆளுக்கு 4000 வெள்ளின்னா 8 லட்ச ரூபா ஆச்சு இன்னைக்குள்ள மதிப்புக்கு தாங்க வெள்ளி ரேட்டுப்படி. நான் சும்மாவே விடுவேன், பல கோடி ரூபாயை சும்மாவே விடுவேன் முத்தீப் இப்னு அதி எனக்கு செய்த உதவிக்குன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அந்த தீர்மானம் கொண்டு வந்து கையெழுத்து போட்டாங்க பாருங்க. ஒரு தலைவன் மன்சூர் இப்னு கிரிமான் ஒருத்தன், அவன் கை வந்து விளங்காதமாக ஆகிவிட்டதுன்னு எழுதுவாங்க கிதாபில். எது ஷல்லத் எதுகு, அவன் கை அப்படியே எனக்கு சூமி விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை பட்டின போடுறேன்னு கையெழுத்து போட்டான்னு பார்த்தீங்களா? கடைசியை தீர்மானம் தலைவர் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லுவான்ல, அந்த தலைவனுடைய கை விளங்காமல் அல்லாஹ் ஆக்கினான். காலம் கடந்தல்ல, உடனே நடந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்கெல்லாம் தலைமுறையாக ரசூலுல்லாஹ் பயான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹக்கப் இப்னு அபில் ஆஸுங்கிறது கையையும் காலையும் காட்டி கோணலாக வச்சு கேலி பண்ணிட்டே இருக்கும். திரும்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். என்னையா கேலி பண்ணுற, என்னையாப்பா கேலி பண்ணுற, அல்லாஹ் உன்னை அப்படியே ஆக்கட்டும்ட்டாங்க. குன்னா கதாலிக், குன் கதாலிக், நீ இப்படியே இருப்பான்ட்டாங்க. அவன் வீட்டுக்கு போனவன ஒரு வலிக்கு மாதிரி ஒரு வியாதி வந்துச்சு. 2 மாதம் கழிச்சு தான் அது நின்றுச்சு. 2 மாதம் கழிச்சு எப்படி இருக்கான்னா, ரசூலுல்லாஹ்வை கோணலாக வச்சு மூஞ்ச வச்சு கேவலை பண்ணாலும் அந்த கோணலாகவே அவன் உடம்பு மாறி இருந்துச்சு. கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் நீ ஒரு நொடியில் தான் ரசூலுல்லாஹ்வை கண்ணையும் மூக்கையை வச்சு கோணலாக காட்டின. உன் ஆயுள்லையே நீ அப்படித்தான். இன்னொருத்தன் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் கேலி பண்ணானா. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யா அல்லாஹ் இவனுக்கு நரம்பு தளர்ச்சி கூடிய அல்லாஹ். நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப சேட்டை பண்ணுவோம், நரம்பு தளர்ச்சி, இவனுக்கு நரம்பு தளர்ச்சியா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரே கையால் கேலி பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு என்ன தப்பு பண்ண? யா அல்லாஹ் இவனுக்கு நரம்பு தளர்ச்சியை கொடு. உடனே அவனுக்கு பூச்சார் இல்லாமல் மூச்சு பேச்சு இல்லாமல் கீழே விழுந்தான். தூக்கிட்டு போன பிறகு பார்த்தா அவனுக்கு ஒரு உடம்புல ஒரு இப்படி ஆடிக்கிட்டே இருந்துச்சு கை கால்லாம். அவன் சாகிற வரைக்கும் அந்த நரம்பு தளர்ச்சி அவனுக்கு இருந்ததுன்னு எழுதுவான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு செய்தியை மட்டும்தான் புகாரி இமாம் நமக்கு காட்டுவாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உளவு ஹாஃபில்களை உருவாக்குற சபை இந்த சபை. இந்த சபையில் இந்த ஊரில் ஆயிரக்கணக்கான ஊர், இந்த தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஹாஃபில்கள் ஊர் இந்த ஊர் தான். அடுத்து தான் சொல்லணும் கடைநல்லூர்லாம். ஆஃபில்களை உருவாக்கிய ரசூலுல்லாஹ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்படி உருவாக்கின 70 ஆஃபில்களை கடாவாக இருக்கிற மாதிரி அறுத்து போட்டான் ஒருத்தன். 3 குடும்பத்துக்காரன் சேர்ந்து, பனு லஹ்யான் குடும்பம், ரஅல் குடும்பம், ரக்வான் குடும்பம். இன்றைக்கி அது ரசூலுல்லாஹ் அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சாபம் யாருக்கெல்லாம் கிடைச்சதுங்கிறத இன்றைக்கி குர்ஆன்ல எல்லாம் சொல்லி ரசூலுல்லாஹ் இன்றைக்கி ஓதன பாடத்தில் சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா ஓதி முடிஞ்ச உடனே, இந்த சாபம் விட்ட உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வைரஸ் காய்ச்சல் வந்துட்டான். இந்த பிள்ளைக்கு இப்போ சமீபத்தில் கொரோனா முடிஞ்சதில்ல, கொரோனா மாதிரி கொடூரமான என்ன அந்த மாதிரி ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்து தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நீங்கள் எங்கள் ஊருக்கு உங்கள் வேலையில் நேராக ரஅல் குடும்பத்துக்கு போங்க, ரக்வான் குடும்பத்துக்கு போங்க, லஹ்யான் பனு லஹ்யான் குடும்பத்துக்கு போங்க. நான் சொல்லலைங்க, கஸ்தலானி புகாரி ஷெரீஃபினுடைய விரைவுரையாளர் இர்சாது சாரியில் அல்லாமா கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி இதில் எழுதியிருப்பாங்க. அந்த சம்பவத்தில் ஒரு ஆளுக்கு 10 பேர் நம்ம குடும்பத்தில் 70 சஹாபாக்கள் 700 பேர் கொல்லப்பட்டான் அந்த நோயில். நீ 10 பேரை கை வச்சா, நீ 70 பேரை கை வச்சா, நீ 70 பேர் நீ சாவன்ட்டா. நீ உன் குடும்பத்தில் 70 பேர் அழிவாங்க. உடனே நடந்து. அதனால் மருத்துவ தந்தை சொல்வார், ஜாலினூஸ் சொல்வார், நோயை ஒரு ஊரை விட்டு விரட்டக்கூடியவர் அவர் நபியாக இருப்பார், டாக்டராக இருக்க. முகமது நபி டாக்டர் அல்ல. ஏன்?
மெடிக்கல் ஷாப் நிறைய வந்திருக்கு. நோய் விரண்டு போயிருக்கா இல்லையே, டாக்டர் தான் வந்திருக்கா. நோய் நிறைய இருக்குன்னு அர்த்தம் ஒரு ஊரில். அது மெடிக்கல் நிறைய இருந்தா. ஒரு காலத்தில் டானா மாத்திரை, கவர்மெண்ட் மாத்திரை மட்டும் தான் இருந்தது, நோய் கம்மியாக இருந்தது. நீங்கள் நிறைய மெடிக்கல் இருக்குது. சாயா கடையை விட ஹோட்டலை விட அதிகமாக இருக்கிறது மெடிக்கல் தான். மெடிக்கலுக்கு நிறைய அப்போலோ நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க, தனியாக எத்தனையோ ஆரம்பிச்சிருக்காங்க, நாட்டு மருந்து கடை எத்தனையோ ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ பிஸ்னஸ். அந்த ஊரையே நோயை விட்டு துரத்துனாங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் மதீனாவிலிருந்து நோயை துரத்திடு. எங்கே துரத்து? யூதர்களுக்கு இடத்துக்கு அனுப்பிடுறாங்க. இங்கே என்ன இது சாப்பாடையாக பங்கு வைக்கிறாங்க, அங்கே கொண்டு கொடுங்க, அங்கே கொண்டு கொடுங்கன்ட்டு. நோயை அங்கே கொடுன்னாங்க ரசூல். எங்கே நீ இந்த ஜுஹுஃபா என்ற யூதர்களுக்கு நீ கொண்டு போய் இந்த நோயை நீ யாரெல்லாம் திருப்புன்னு. இன்றைக்கும் அந்த ஏரியா கிணறுல தண்ணி குடித்தா காய்ச்சல் வந்துடுமா. ஏன் ரசூல்லா திருப்ப சொன்னாங்கன்னா, இது ரசூல்லாவுக்கு தலைவலியை உண்டாக்குனவனே இந்த யூத கிறிஸ்தவன் தான். இன்றைக்கி நமக்கு தலைவலியே அவன் தான். எவ்வளோ பெரிய அட்டகாசம். தப்சீரில் எழுதியிருப்பாங்க, சமர்கந்தி இமாம் தன்னுடைய தப்சீர் சமர்கந்தியில் எழுதியிருப்பாங்க. குருத்துபி இமாமும் இந்த செய்தி எழுதியிருப்பாங்க. சில தப்சீரில் யூதர்னு எழுதியிருக்கும், சில கிதாபில் கிறிஸ்துவன்னு எழுதியிருக்கும். பாங்கு சொல்லப்படுது. இன்றைக்கி எத்தனையோ பேர் காலையில் பஜனை பாடுவாங்க. காலையில் ஐயங்கார்கள் பகுதியில் சர்ச்சை இருந்தால் அலைமணி அடிப்பாங்க, பள்ளியாசல் இருந்தால் பாங்கு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்க மத வழிபாடு. இது யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. மைக் செட் போட்டு அடிப்பாங்க, அது அவங்க விருப்பம். இது சுதந்திர நாடு, யாரும் எப்படியும் பண்ணலாம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணலாம். சில இடத்துல மைக் செட் அடிக்கிறத போலீஸ் பெர்மிஷன் கொடுத்தா வாங்கி அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன பண்ணான்னு தெரியுமா? சஹரில் மதீனாவில் பாங்கு சொல்லப்படுது. அந்த பாங்கு சொல்லும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வைதானாத உயில சலாத்தி தகதுஹா ஹுசுவா. அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் எவ்வளோ பெரிய அவர்கள் வக்கிர புத்தி உள்ளவர்கள் என்றால், பாங்கு சொன்னால் அதை கேலி கிண்டலாக எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த ஆயத்துக்கு தப்சீல் எழுதியிருப்பாங்க குருத்துபி இமாமும் சமர்கந்தி இமாமும். ஒரு கிறிஸ்துவன் என்ன செய்தான், சுபூல எஞ்சான், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். பாங்கு சொல்ல கேட்குது. உனக்கு பிடிக்கலன்னா போய் இறந்துடா. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டால் உனக்கு ஏன் காந்தது? பேரை கேட்டால் உனக்கு என்ன காந்தது உனக்கு? உடனே சொன்னானா, ஹர்ரகல்லாஹுல் காதிப். அந்த ஃபிராடையை அல்லாஹ் தீயை வச்சு சாம்பலாக்கட்டும். என்ன சொன்னானா? அவன் என்ன சொன்னான்? அந்த ஃப்ராடு ரசூலுல்லாஹ்வை பார்த்து என்ன சொல்கிறான்? ஃப்ராடு. அந்த பொய்யரை நவுது பில்லா, அந்த பொய்யரை அல்லாஹ் தீயை வச்சு சாம்பலாக்கட்டும். சொல்லி செகண்ட் கூட ஆகலைங்க. அரசன் நன்று கொள்வான் அல்ல, இறைவன் நின்று கொள்வான், அன்றே கொள்வான். பெருமானாரை திட்டினால் அல்லாஹ் அப்பவுமே டென்ஷன் ஆயிடுவான். அவனுடைய பணிப்பெண்ணு அந்த சமயத்தில் சகர் நேரத்தில் ஒரு விளக்கை பற்ற வச்சுக்கிட்டு கையிலேருந்து தவறி கீழே விழுந்தது. அது வீடே ஃபயர் ஆகி நீ அவங்களே சாம்பலாக, உன் குடும்பமே சாம்பலாயிருந்து அப்பவுமே சாம்பலாயிரு. சில அறிவிப்பில் எங்கேருந்தோ வந்த ஒரு தீ அவங்க மேலே விழுந்து, இப்போ அமெரிக்கா விழுந்து தீப்பிடிச்சி எரியுதா இல்லையா? இப்போ ஏதோ ஏரியாவில் தீப்பிடிச்சி எரியுதில்ல, அங்கே போட்டுக்கிட்டே இருக்காங்க. தீப்பிடிச்சி அல்ல அடிக்க ஆரம்பிச்சு எவ்வளோ நேரம் ஆகும்? திடீர்னு 1963 புருனை குவைத்திலேயே இது என்னது அந்த துருக்கியிலேயே எரிமலை கிளம்பியதே இல்லையா? ஜப்பானில் எரிமலை கிளம்புது இல்லைங்க திடீர்னு. அவ்வளோ பேர் நாசமாக போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படி கொச்சைப்படுத்தி துவா செய்த காரணத்தினால ஒருத்தன் என்ன செய்தான், மதீனாவில் ஒரு யூதன் இருந்தான். அவன் பேர் பஷீர். இந்த பஷீர் இப்னு இப்ரீக்குங்கிற ஒரு யூதன் என்ன செய்தான், ஒரு சஹாபி வீட்டில் போய் திருடினான். திஃபாங்கிற ஒரு சஹாபி வீட்டில் போய் திருடிட்டு இன்னொரு அப்பாவி பேரில் பழி போட்டான். இன்றைக்கி பாருங்கள், திருடனவன் தப்பிச்சிடுவான். ஒரு எவனாவட்ட சந்தேக கேசில் எவனாவது உள்ளே போய் அடி வாங்கிட்டு இருப்பான். பதிரிக்கல நிறைய நேரத்தில் ஒரு மாதிரியே முழிக்கிறதுனால அந்த சஹாபி வீட்டில் என்ன பண்ணிட்டான், ஒரு அப்பாவி மேலே மாவை ஃபுல்லாக அங்கேருந்து கடத்துற மாதிரி அந்த மாவை ஃபுல்லாக தூவிட்டு போயிட்டான். இந்த வீட்டு வரைக்கும் இவர் தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு மாவை தூவி விட்டவதுனா அங்கே இருக்கான்னு அர்த்தமா? குர்ஆனில் அதாவது ரசூலுல்லாஹ்ட்ட அந்த வழக்கம் வந்துச்சு. வெளியில் பார்த்தா அந்த சஹாபிமா அந்த அப்பாவிமா தெரியுதுன்னு அடிக்க ரசூலில் கையை வெட்ட சொல்லிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான். நாயகமே தீர்ப்பு அதல்ல, தப்பு செய்தவன் பஷீருங்கிற இப்ரீக். அவன் வந்து அந்த நாடகம் நடத்தியிருக்கான்னொடனே அவன் பயந்துட்டான். ஆகா நம்ம பொழப்பு நாரின்ட்டு என்ன செய்தான், ஊரை விட்டே போயிட்டான் மக்காவுக்கு. மக்காவில் போய் என்ன செய்தான், ரசூலுல்லாஹ்வை பற்றி தப்பு தப்பாக திட்டினான். சஹாபாக்களை பற்றி தப்பு தப்பாக திட்டினான். சஹாபாக்கள் விடுவாங்களா? வாளுக்கு வாள் காலுக்கு காலுங்கிற மாதிரி சஹாபாக்கள் புலவர்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித், நீ திட்டினா நான் திட்டுவோம்ல, ரசூலுல்லாஹ்வை பற்றி நீ திட்டினா நான் திட்டுவேன், ரசூலுல்லாஹ்வை திட்டினா உடனே விட மாட்டேன்னு அவங்க திட்ட ஆரம்பித்தாங்க. கவிதை தாங்க முடியாமல் மக்காலேருந்து கிளம்பி தாயிஃபுக்கு வந்தான். தாயிஃபில் வந்து ஒரு வீட்டை ஆள் இல்லாத வீட்டில் இருந்தான்ல, திடீர்னு அந்த வீடு அவன் தலையில் இடிஞ்சு விழுந்து அங்கேயே இறந்து போயிட்டான். தாங்குவான்? ரசூலுல்லாஹ்வை பற்றி திட்டுனா வீடு விடுமா? நீ எத்தனை லாஜில் போய் இருந்தாலும் லாஜே அவன் தலையில் இடிச்சு கீழே விழுந்துருவோம் மேலே. எவ்வளோ பெரிய வரலாறுகள், கொஞ்சம் நஞ்சமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவன்கிட்ட போய் ஏகத்துவ அழைச்சிக்கு ஒரு ஆளை ஒரு தலைவர்கிட்ட போய் பேச அனுப்பி வச்சுருந்தாங்க ஒரு சஹாபியை. முடியலைன்னா முடியலைன்னு சொல்லணும், திமிரு தான் பேசினான்.
நீங்கள் யாருங்க? உங்கள் கடவுள் யார்? அல்லா யார்? தங்கத்தில் இருப்பாரா உங்கள் அல்லா? உங்கள் அல்லா எப்படி கோல்டுலேயே இருப்பார்? உங்கள் அல்லா எப்படி வெள்ளியில் இருப்பாரா, செம்பில் இருப்பாரா? அப்படின்னா ரசூல்லாட்ட வந்து சொன்ன உடனே அப்படியே ரசூல்லாவுக்கு ரொம்ப கவலை தாங்க அப்படி இப்படியா சொன்னான். இன்னொரு தடவை போய் பேசுங்க. 3 தடவை பேசின உடனே அவன் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிக்கிட்டே இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த வேதனை தாங்க முடியலை. 3ஆவது தடவை வரும்போதே அந்த சஹாபி வந்து சொல்லும்போதே ரசூல்லா சொன்னாங்க, நீ வர்ற வழியிலே அவன் தலை ஒரு இடி அவன் தலையில் விழுந்து அவன் தலை கீழே விழுந்துட்டேன்னாங்க. ஸல்லல்லாஹு ஒய் ருசிலு சவாய்க்க அல்லாஹ் இடியை அனுப்புவான். இப்போ யுசி அது நாடிய வேர்கள் தலையை எடுக்குங்கிறானா இல்லையா? அவன் தலையில் இடி வந்து விழுந்து சொல்லும்ல, அவன் தலையில் இடி தாண்டா வந்து விழும் அப்படின்னு சில பேரை திட்டுவோம் பத்திரிக்கையில். அதெல்லாம் விழுறதில்லை, அங்கே இடியே வந்து விழுந்துட்டு. அல்லாவை பற்றி கொச்சையாக பச்சையாக பேசுனானா இல்லையா? ரசூல்லாட்ட பேசி விட்டா ரசூல்லாவை பேசுன மாதிரி தானே அதுவும். ஆக பெருமானாரை காயப்படுத்தியவர்கள் இந்த உலகத்திலே நல்லா இருந்ததாக சரித்திரமே இல்லை. இது ஒரு செய்தி அல்ல, இது மாதிரி இன்றைக்கி ஏகப்பட்ட செய்திகளை. ஒரு நாள் ஸெய்து பினு ஹாரிஸா, ரசூல்லாவுடைய வளர்ப்பு மகனார் ஸெய்து பினு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு தாயிப்பு நகரத்தில் இருந்து மக்காவில் இந்த ஒரு குதிரை வாங்கி தாயிஃபுக்கு போயிட்டு இருந்தான். மக்காவிலேருந்து ஒரு குதிரை எடுத்துகிட்டு தாயிஃபுக்கு போகும்போது ஒருத்தன் கூட வந்தான். அவன் நல்லவன் நினச்சான், ஒரு முனாபிக்கு பையன். ஒன்றா ஒரு இடத்துல தங்கி இருக்கும்போது முடிச்சு பார்க்க கை காலெலாம் கெட்டி போட்டான். ஏன்டா என் கை காலெலாம் கெட்டி போட்டான்? அப்போ அவன் சொன்னான், நீ யார் தெரியுமா? முகம்மதுடைய வளர்ப்புமா. உங்களை குத்துனா ரசூல்லாவை குத்துன மாதிரி. உங்களை அடித்தா யாருக்கு வலிக்கும்? ரசூல்லா கடைசி நேரத்தில் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அழுது பேச்சு வராத நேரத்துலையும் உசாமா மேலே கை வச்சு துவா செய்யிட்டே இருந்தாங்களா இல்லையா? துவா நிறைய செய்தாங்க உசாமாவுக்கு. அப்போ அந்த மாதிரி உங்களை குத்துறதுக்கு தான் நான் இந்த கை காலெலாம் கேட்டேன். யார் ரஹ்மான் அப்படின்னு கத்துனாங்களாம் காட்டில் இருந்துட்டு. உடனே ஒரு சவுண்டு, நாசமாக போனோன்னு அவரை கொள்ளாதடான்னு. வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. 2வது நெருங்கினா அதே சவுண்டு, 3வது நெருங்கினா அதே சவுண்டு. 3வது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நின்னாங்களாம். கத்தியால் ஒரே குத்தவனை எழுதியிருப்பாங்க. இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தப்சீரில் சொன்னாங்களாம், நீங்கள் கூப்பிட்ட உடனே அல்லாஹ் எனக்கு தகவல் கொடுத்தான், என் அடியாரை போய் உடனே சென்று விடு. 2வது கூப்பிடும்போது நான் என்ன செய்தேன்? முதல் வானத்துக்கு 3வது கூப்பிடும்போது நான் எங்கே வந்துட்டேன்? உங்கள் பக்கத்தில் வந்துட்டேன். நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாவுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆபத்துன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நான் ஏதாவது இடைஞ்சல் பண்ண ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே இறங்கிடுறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஆக இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உண்டு. நமக்கு நேரம் கொடுக்கப்பட்ட நேரம் சொற்ப நேரம்னால நான் சொன்ன விஷயம் புள்ள வெறும் மக்கா காபீர்கள் சேட்டை பண்ணது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். யூதர்கள் கிறிஸ்துவர்கள் சேட்டை பண்ணது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று இருக்குது, முனாஃபிக்கீன்கள். யாரெல்லாம் ரசூல்லாட்ட மரியாதையில் கொஞ்சம் குறைவு செய்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது? ஹதீஸுகளில் நீங்கள் எங்கே எடுத்தாலும் புகாரில் கூட பொய் இருக்குங்கிறான். அன்றைக்கி பொய்யனுவோம் சில பேர். புகாரி ஷரீஃபில் பொய் இருக்கான். ஆக எப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் பாருங்கள். அந்த மாதிரி சொன்னவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள். ரசூல்லா கல்யாணம் முடித்தாங்க. ரசூல்லா ஒரு ஆள்கிட்ட பொண்ணு கேட்டாங்க. இப்னு சஅத்தினுடைய வரலாறு எழுதியிருப்பாங்க. ரசூல்லாவுடைய திருமணம் நிச்சயம் எல்லாம் சேர்த்தா ஒரு 33 பேர்களுடைய மனைவிமார்கள் பிரிஸ்டில் எழுதுவாங்க. 33 பேருக்கு மேலே எழுதுவாங்க. கல்யாணம் பேசப்பட்டது, பொண்ணு பார்த்தது, எல்லாம் விவகாரத்தை எல்லாம் சேர்த்து. அதில் ரசூல்லா ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க, உங்கள் பொண்ணை எனக்கு தாங்களேன். ஹாரிஸ் இப்னு ஹாரிஸான ஒரு பேர். அவர் சொன்னார், என் பிள்ளைக்கு குஷ்டம் பிடிச்சிருக்குன்னு போய் சொல்லிட்டார். இருந்தால் என்ன சொல்லிட்டாரு? குஷ்டம் பிடிச்சிருக்குன்னு. அப்படியா? சரி அப்படி இருக்கட்டும்ட்டான். வீட்டில் பார்த்தா பிள்ளைக்கு குஷ்டம் பிடிச்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யார் மனசு வரலையோ அவங்களுக்கு என்னென்ன உடனே அல்லாஹ் தண்டனை கொடுத்தான் பாருங்க. அது மாதிரி லைலான்னு ஒரு பொம்பளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வெயிலில் ஓங்கி வந்து ஒரு அடி. விளையாடுறா நபியா? ரசூல்லாட்ட வந்து விளையாட முடியுமா? ஏ நண்பா அப்படின்னு கூப்பிட முடியுமா ரசூல்லாவை? ஏ மச்சான் அப்படின்னு கூப்பிட முடியுமா? ஒரு மச்சனை ஒரு மாமா அப்படின்னு கூப்பிட முடியுமா? மருமகன் கூப்பிட முடியுமா? அண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி வந்து கூப்பிட முடியுமா? கூப்பிடக்கூடாதுங்கிறான்ல. மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் ரிஜாலிக்கும், உங்கள் யாருக்கும் தந்தை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர். அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கப்பட்டது, நீங்கள் பெரிய ஆளா முகமது பெரிய ஆளா? வயசில் யாருக்கு கூட கேட்டதுக்கு அவங்க தான் பெரிய ஆள், எனக்கு வயசு கூடன்னு சொன்னாங்களாம். எப்படி? ஹூ அக்பர் வா நாசன், அவங்க தான் பெரிய ஆள். ஏன்னா நான் தான் பெரிய ஆள்னு சொன்னால் கூட அதில் ஒரு மரியாதை குறை வந்துடுமோ அப்படின்னு சஹாபாக்கள் என்ன செய்தாங்க? பயந்தாங்க. அந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓங்கி ஒரு அடி. யாருமா என்னை அடித்தது? அல்லாஹ் அவரை சிங்கம் திங்கட்டும் அப்படின்ட்டாங்க ரசூல்லா. சிங்கம் திங்கட்டுமாக. அந்த அம்மா பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தோட்டத்தில் ஒரு சிங்கம் உள்ளே வந்து கடிச்சு போட்டு போயிட்டு. ரசூல்லாட்ட எவ்வளோ ஒழுக்கமாக நடக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஒழுக்கத்தில் யார் குறை செய்தாங்களோ இன்றைக்கி பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்பத்துக்கு லெட்டர் அனுப்பி வச்சாங்க. அந்த தலைவன் என்ன பண்ணான்? அந்த கடிதத்தை படித்து கூட பார்க்கல. அது தோலை அப்படி வெட்டி எடுத்து ஒரு வாளியாக பயன்படுத்திக்கிட்டான். அது என்ன கூட பார்க்கல. ரசூலுல்லாஹ்வுடைய லெட்டரில்
யார் சொன்னாங்களா? இது ரசூலுல்லாஹ்ட சொல்லப்பட்டது, நாயகமே நீங்கள் கொடுத்த தோளாலான அந்த அந்த லெட்டரை அவன் அப்படி கட் பண்ணி எடுத்து வாளி ஆக்கிட்டானே தவிர என்னன்னு படிக்கவில்லை. கிறுக்கு கூட்டம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கிறுக்கு கூட்டம், உலக கூட்டம்னாங்களா. இன்னைக்கு வரைக்கும் அவங்க குடும்பத்தினர்கள் பேசின விளங்காதான். கொஞ்சம் இங்கிலீஷ்காரன் பேசுகிற விளங்குவாச்சு இது நமக்கு. நீங்கள் லண்டன் அமெரிக்காரன் பேச்சு விளங்குதா? உலகக்கூடியவர்கள் நாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய சாபம் ஒழிஞ்சிட்டு பற்றியில வாளி ஆக்கிட்டான். அது என்னன்னு பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரியா மன்னனுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த மன்னன் என்ன ஹாரிஸுங்கிறவன் அந்த கடிதத்தை தூக்கி எரிஞ்சானவன். என் ஆட்சியை பிடுங்க பார்க்குறாரா, நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. கடிதத்துக்கு எரிஞ்சான தூர சொன்னாங்களாம். சுஜா கடிதத்தை கொண்டு போனவர் சொன்ன எரிஞ்சிட்டான் நாயகமே, ஹலக்க முழுக்கும் அவன் ஆட்சி போயிருப்பா. இன்னைக்கு சிரியா யாருடைய நாடு? நம்ம நாடுங்க. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த கைத்தடி கம்பை வந்து உஸ்மான் ரலியல்லாஹு படுகொலை பண்ண ஒரு ஆள் குத்த வந்தவர் ரசூலுல்லாஹ்வுடைய அசாவை பிடிங்கி முட்டில் வச்சு ஒடிச்சாருங்க. ஜஹ்ஜாஹுல் கிஃபாரிங்கிற ஒரு மனிதர் அடுத்த வருஷம் அவர் உயிரோடு இல்லை. அந்த முட்டில் கேன்சர் வந்ததுன்னு கிதாபில் எழுதியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கம்பு கை வச்ச உலகத்தில் நல்லா இருந்த வரலாறு கிடையாது. ஒரு மனிதர் ஆப்கானிஸ்தானில் ரசூலுல்லாஹ்வுடைய 3 முடி இருந்தது. 2 பேரும் வாப்பாவிட்ட இருந்து 3 முடியில் 2 பேரும் பங்கு வைக்கணும், ஒன்றையா பங்கு வைக்கணும். ஒரு முடியை தம்பி சொன்னார், வாப்பா ரசூலுல்லாஹ்வுடைய முடி பறக்கத்தான பெருமானார் முடியை வெட்டாதீங்க, மரியாதை இல்லை, என் சொத்து கூட நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி முடியை அவன் வெட்டி தரணும்ட்டான். அப்படின்னா உன் சொத்தை தான் நான் வெட்டாமல் தந்துறான். யார் வெட்டணும்னு சொன்னானோ அவன் சொத்தை வாங்கிட்டு பிச்சைக்காரனாக ஆகிவிட்டான். யார் வெட்டக்கூடாது, என் கண்மணி நாயகத்தின் முடி எனக்கு போதுன்னு வாங்கினாரோ அவர் காலம் முழுவதும் எப்படி இருந்தார்? அந்த செலவாத்து சொல்லி, யா மஹ்ரூம், ஒரு துரதிர்ஷ்டசாலியே, பாக்கியம் இல்லா இழந்தவனே, ஜஹத்த ஃபி ஷாராத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய முடியல உனக்கு இன்பம் இல்லையா? பாருங்க, இன்னைக்கு ஈரான் இஸ்லாமிய நாடு இன்னைக்கு கலைக்கு கொண்டிருக்கிறது, அமெரிக்காவை மிரட்டி கொண்டிருக்கிறது. ஈரானிய மன்னர் கிஸ்ரா கடிதத்தை சின்ன பின்ன அவன் கிழிச்சு அவன் என்ன செய்தான்? ரசூலுல்லாஹ்வை கைது பண்ண, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிவாரண்டு போட்டான். சொன்னாங்களே என்னையாட அவன் கைது பண்ணுறான், அவன் உயிரோடு இல்லையாடான்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனே உயிரோடு இல்லையே, போய் பார் என்ன நடந்தது. பெத்த பையன் இளவரசனே என்ன செய்தான்? விஷத்தை வச்சு இது பொம்பளையினுடைய இது ஆண்மை மருந்துன்னு எழுதி அவனை மகனை திங்க வச்சு மகனை சாவுக்கு அவனே வாப்பாவை கொண்டுட்டு ஆட்சிக்கு வரலான்னு பார்த்தான். எப்படி நடந்தது பாருங்க. உலகத்தில் பெருமானாரை கைது பண்ண நினைச்சவனெல்லாம் அவனுக்கு அரச பரம்பரையே இல்லாமல் இந்த உலகத்தில் இறந்தான். கடைசியில் ஒரு செய்தி பைஹக்கி இமாம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் மீது எவன் பொய் பிரச்சாரம் பண்ணுறானோ, ரசூலுல்லாஹ் பேரில் எவன் பொய்யை விதைக்கிறானோ அவன்லாம் நரக சீட்டை விருது பல்யத்தை போவ மக்காதவு, நரகத்துக்கு தான் போவான். இந்த செய்தியை கிட்டத்தட்ட 98 சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை கிட்டத்தட்ட 10 பத்ரு சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இது எவன்லாம் ரசூலுல்லாஹ் பேரில் ஹதீஸில் பொய் இருக்குன்னு சொன்னானோ, ஹதீஸுக்கு பொய்யான விளக்கம் சொன்னானோ, ஒரு ஆள் என்ன செய்தார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தூங்கிட்டு எரிஞ்சால் கையை என்ன செய்யுங்க, கழுவிக்கங்க, ஏன்னா நைட்டு தூக்கத்தில் கையை எங்கே வச்சுருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுன்னு. இதை ஒரு ஆள் என்ன பண்ணான்னு சொன்னால், குசும்புத்தனமாக ஒருத்த ஆள்னு சொன்னான், எனக்கு தெரியுமே, நான் தூங்கிட்டா என் கை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல கொச்சப்படுத்தி சொன்னான். என்ன நடந்தது? இமாம் அபு தைமி சொல்வார், அவன் காலையில் தூங்கிட்டு எஞ்சி பார்த்தா அவன் கையை ஒரு முளத்துக்கு மலைக்கூடலில் விட்டுருந்தான். நான் கையை உள்ளே போமா கை ரசூலுல்லாஹ்வை சொல்ல கொச்சப்படுத்துகிற காரணத்தினால. ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொன்னாங்க, நீங்கள் நடந்து போனீங்கன்னா அதான் மதரசாவுக்கு போங்க, மலக்குமார்கள் ரெக்கையை உங்களுக்கு விரிக்கிறாங்கன்னாங்க. இதை ஒரு ஆள் என்ன செய்தார்? காலில் வந்து ஆணியை வச்சுக்கிட்டாராம், நான் மலக்குமார் ரெக்கையை வாங்கி மிதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னவர் ஹதீஸை படிக்கிறவர் தான். நான் நினைக்கிறேன் அநேகமாக அந்த இயக்கத்துக்காரன் இந்த மாதிரி கொச்சப்படுத்திட்டு இருக்கான். ரசூலுல்லாஹ் ஹதீஸுக்கு போய் அபு ஹுரைரா அவர் நம்பிக்கைத்தகமான ஆள் கிடையாது, அவரா இவர் நம்பகத்தக ஆள் கிடையாது, இவரா அவர் ஒரு பிராடு, இப்படி இவன் தான் சொல்லிட்டு இருக்கான் அலட்சியமா. இந்த மாதிரி இயக்கத்துக்காரன் அன்னைக்கு இருந்திருக்கிறாள்லங்க. அவன் சொன்னான், நான் மலக்குமார் காலை உடைக்க போகிறேன், என் ஆணியை வச்சு உடைக்க போகிறேன், என் செருப்பாலை மீச்சு உடைக்க போகிறேன்னு சொன்னான். அவன் காலில் என்ன ஏற்பட்டது? இப்போ அசாபகு அக்கலத்துன் ஃபீ ரிஜ்லி, அவன் காலில் கேன்சர் வந்தது என்று அபு தாவூத் சிஜிஸ்தானே சொல்வான். என் காலத்தில் நடந்த என் கூட்டாளிகளுக்கு நடந்த அனுபவம்னு சொல்வார். யாரு? அபு தாவூத் சிஜிஸ்தானே சொல்வார். ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். அபு யஹ்யா சாஜி சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பஸ்ராவிலே ஹதீஸை தேடி போனோம். வேகமாக நான் ஒரு ஆலிம்சா வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஒரு ஆள் கூட்டத்தில் ஒருத்தன் கேலி பண்ணிக்கிட்டே வந்தான், என்னப்பா மலக்குமார்களுடைய ரெக்கை வச்சிருக்காங்கப்பா, எல்லாரும் ரெக்கை வச்சுருக்காங்களா, யாரும் உடைச்சி போடாதியா, யாரும் உடைச்சி போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தானா. திடீர்னு கட்டையாக மலர்ந்துட்டான், உணர்வு இல்லாமல் கோமா ஸ்டேஜுக்கு திடீர்னு கீழே மலர்ந்துட்டான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வந்து நக்களோடு அணுகக்கூடியவ குதர்க்கமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இமாம் தொழுகிறாருன்னா அவர் ருக்கு போன பேர் ருக்கு போங்க, இமாம் சுஜூது போனால் அவருக்கு சுஜூது போன பேர் சுஜூது போங்க, அவருக்கு முன்னே நீங்கள் தலையை தூக்குனீங்கன்னா உங்கள் தலை கழுத தலையை ஆகி போடுவோம், எச்சரிக்கைன்னாங்க. தப்சீருல் பயான் எழுதியிருப்பார். ஒரு ஆள் சொன்னாராம், நான் இன்னைக்கு தலையை தூக்குறேனே, அப்படி என் கழுத தலை ஆகதான் பார்ப்போம். ரசூலுல்லாஹ்வை நீ சந்தேகப்படுறியா? அப்படியே அவர் தலையை கழுத தலையா ஆனது தப்சீல் எழுதியிருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்தாங்க, அதாவது
நீங்கள் ஏதாவது ஒரு வியாபார பொருளை வந்து நீங்கள் பதுக்காதீங்க. கேட்கும்போது சரக்கு கொடுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. ரேட்டு கூட வெட்டு வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா உனக்கு குஷ்டம் பிடிக்கும் அல்லது பண கஷ்டம் வரும். ரெண்டில் ஏதாவது வரும்னு சொன்னாங்க. உமரில்லான ஒரு நாள் பள்ளியாசுக்கு வந்தால் நிறைய வியாபார சரக்கு, அல்லா பறக்கத்தை செய்யட்டும் இந்த வியாபாரிகளுக்கு, நம்ம ஊருக்கு இவ்வளோ சரக்கு கொண்டு இருக்கிறாங்களே. இல்லை கலீஃபா, இது தப்பு நடந்திருக்கு. உங்கள் அடிமையும் உஸ்மான்ல அடிமை ஃபரூக்கும் சேர்ந்து இங்கே பதுக்கி வச்சிருக்கிறாங்க. சொன்னாங்க இப்படி செய்யாதீங்கப்பா, உனக்கு குஷ்டம் பிடிக்கும், ரசூலுல்லாஹ் கஷ்டம் வரும்னு சொன்னாங்க. அவர் பயந்துட்டார். யார்? உஸ்மான்லானு அடிமை ஃபரூக். உமர்லானு அடிமை சொன்னார், என் காசை கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன், நான் இருக்கு, நான் இஷ்டம் போது தான் நான் செய்வேன். ஒரு வருஷம் கழிச்சு அந்த குஷ்டத்தோடு நடந்தான் யார்? அபூ யஹ்யா சொல்வார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நேரம் கடந்து பேச முடியாது, ஏன்னா இது ஒரு டைமிங்காக முடிக்கப்பட வேண்டியது. நமக்கு முந்தி ஒரு சொற்பொழிவு, நமக்கு பாதி சொற்பொழிவுனால அது பாதியோடு நிற்கிறதா முறை. அதனால் சொல்ல வேண்டியது முழுசாக நம்ம சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி உள்ள விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னைக்கு ஓதன ஹதீஸ் நமக்கு ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய நபியிட்டு எப்படி நடக்கணும், நடந்தால் என்ன நடக்கும், பெற்றோர்கள்ட்ட நம்ம நடந்தால் ரொம்ப கவனமாக இருக்கலன்னா நம்ம சாபத்தில் பெரும்பாவத்தில் மாட்டிக்கிடுவோம். அப்படிலாம் இருக்கலாங்க. அதே மாதிரி கொஞ்சாயிட்ட பல மனைவியை கல்யாணம் முடிச்சு துரோகம் பண்ணால் அவங்க வாழை அடிச்சுட்டு அவன் என்ன நாளைக்கு அநியாயமாக சாபத்தை மாட்டுவான். இதை மாதிரி நிறைய அனாதை சொத்தை சாப்பிட்டா அவன் அந்த மாதிரி சாபத்தில் இப்படி பழைய விஷயம் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட மோதான் அவன் அதுக்கு தகுந்த அளவுக்கு பெரிய சின்ன ஆட்டோவில் முதல்ல லேசாகனா பெரிய பெரிய லாரியில் போனால் அது மாதிரி இருக்கும், பெரிய ட்ரெயினில் போனால் அவங்க அதோட பயங்கரமாக இருக்கும். அப்படி தானேங்க. பிளேட்லேருந்து கீழே விழுந்தால் சாம்பல் தான் கிடைக்கும், சைக்கிளில் கீழே வந்தால் கூட என்ஜாய் நிற்கலாம். அதனால் பிளேட்லேருந்து கீழே வந்தால் சாம்பல் ஆகி போயிடுவான். நபிமார்கள்ட்ட மோதனவே ரசூலுல்லாஹ்ட்ட மோதனை எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை ரசூலுல்லாஹ் இன்னைக்கு நம்முடைய பாடத்தில் நமக்கு புகாரி இமாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் கொஞ்சம் நிறுத்தி தான் பேசணும்னு வச்சுருந்தேன், நேரம் ஆனதுனால கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் கீரை கூட்டி விட்ட மாதிரி கூட்டி விட்டுருக்கு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பேசினபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவான். எனக்கு பேச திடீரென்று வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த இந்த சபை நிர்வாகத்திற்கும் உலமா பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா லதீஃப் யா காஃபி யா ஹஃபீஸ் யா ஷாஃபி யா கரீம் யா பாகி யா ரஹீம் ஜல்லல்லாஹ். يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله. يا لطيف يا كافي يا حفيظ يا شافي لا إله إلا الله 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 لا إلا الله لا إله إلا الله لا إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. الله الله Islam
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். அல்லாஹ் போரிலும் நீதி காத்து பொன்னான செய்தி தந்த பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவந்த அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஆமீன். அண்ணல் நபியின் அற்புத மொழிகளாம் அல் ஜாமியு ஸஹீஹுல் புகாரி கிறந்த மதை அகம் சுத்தி பெற ஓதிடும் பக்தி நிறை மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 98ஆம் ஆண்டின் 12ஆம் தினமான இன்று ஓதப்பட்ட நபிமா மணிமொழிகளுக்கு முஹ்தும் ஜும்மா பள்ளியின் ஹத்தீபும் ஜாவியத்துல் ஃபாசியத்து ஷாதுலியா அரபி கல்லூரியின் ஹிஃபுல் பிரிவு ஆசிரியரும் காயல் நகர ஜமாஅத்துல் உலமா சபையின் பொருளாளருமான கண்ணியத்திற்குரிய மௌலவி அல் ஹாஃபில் என்எஸ் மாமுனா ரப்பை ஆலிம் காஷிஃபி அவர்களாலும் அதனைத் தொடர்ந்து மேலப்பாளையம் மன்பவுல் பாக்கியாத் மகளிர் அரபிக் கல்லூரியின் நிறுவனர் முதல்வருமான கண்ணியத்திற்குரிய மௌலவி அல் ஹாஃபில் KM ஹாஜா முஹீதீன் ஆலிம் பாகவி அவர்களாலும் விளக்க உரை தரப்பட்டு வல்லிர ஏகனின் நல்லருள் நிறைவாய் சூழல் அணிசிறப்போடு நிறைவடையும் தருவாயில் அமைந்துள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கும் ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 13 விசேஷ தினமாகும். கல் உடைந்தாலும் சொல்லுடையாது என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் இமாமுனா இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நினைவு தினமாகும். நாளை ஓதப்படும் நபிமா மணிமொழிகளுக்கு விளக்க உரையினையும் மகான் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தினையும் மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எஸ் ஹைதர் அலி ஆலிம் மிஸ்வாஹி அவர்கள் தர இருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் பெருமக்கள் குறித்த நேரத்திற்கு வருகை தந்து அல்லாஹ்வின் அருளையும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் பெற்ற உங்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து இன்றைய மஜ்லிஸின் செலவினை காயல் நகர முன்னாள் நகர்மன்ற தலைவரும் வாவு வஜிஹா வனிதையர் கல்லூரியின் நிறுவன தலைவருமான அல்ஹாஜ் வாவு எஸ் சயீத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இன்றைய செலவினை ஏற்றுள்ளார்கள். அன்னவர்களின் ஹக்கில் துஆ செய்வதோடு அவர்களின் குடும்பத்தை சார்ந்த மர்ஹூமாக்களின் பெயரில் யாசீன் ஹத்தம் ஓதி ஈசா சவாப் செய்யுமாறும் கேட்டு விடை பெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أوليس الذي خلق السماوات والأرض بقادر ألا يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون وسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الفاتحة. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي إلى الرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماء حديده القويم وهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماء ألفاظه وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهمنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك اللذيذ. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مرضية مقبولة منا إلى حضرة روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين ثم إلى أرواح من نبيناهم أجمعين ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف
اللهم اغفر لهم وارحمهم وانس الله وحشتهم ورحم الله عربتهم ونور الله ذريعهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان برحمتك يا أرحم الراحمين. اللهم بلغ مرادنا وحصل مقاصدنا وتمم نياتنا وتقبل دعانا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المسلمين. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. صلى الله على محمد. صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا